கைஸ் இங்க பாருங்க 11 மணி ஆனனே 11 பெல் அடிக்கும் போல. பெல் அடிக்குது ஃபுல்லா. கேக்குதா? டெக்னாலஜியா. கைஸ் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா தேர்ட் ஸ்பாட் வந்திருக்கோம். ஸோ இது வந்து என்னதுன்னா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் இங்க வந்து ஃபிளாக் ஏத்துனாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த இடம் தான். ஸோ இங்கே தான் வந்து கொடி ஏத்துனாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க எப்படி சாமியா இருக்குதா? எப்படி எனக்கு காத்துல ஆடுது பயங்கரமா. கொடி பறக்குதா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதான் நம்ம சென்ட்ரல்லாம் வந்து ஒரு கிளாக் போடும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து மலேசியாவில் இருக்கு போல. ஸோ அப்படியே உப்பு போட்டாங்க அந்த கிளாக் அது அந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து வீடியோவில் பார்க்கும்போது வந்து சூப்பராக இருக்குது. இந்த டைமில் வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க போல. வந்து ட்ரெஸ்ஸு போட்டு பூட்டி வச்சுக்கிறாங்க, காட்டக்கூடாது. மலேசியாவோட ஃப்ளாக் கிட்ட நம்ம நின்றுட்டு நம்ம போயிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு நம்ம அப்படியே அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம். அதான் இங்க இருந்தே தெரியுதுடா. அதுக்கு வரைக்கும் அங்க வரைக்கும் போகணுமாடா? அதுக்கு எல்லாரும் அங்கதான் போய் எடுக்கிறாங்க. ஆனால் நம்ம அங்கதான் போய் எடுக்கணும். ஐயோ வா 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 வா. அது நம்ம இங்க பாருங்க, நம்ம போய் ஃபர்ஸ்ட் நம்ம மலேசியா வந்தனே ஃபர்ஸ்ட் போய் பார்த்த இடம். சரிடா நீ அப்படியே நான் இப்படி கை வைக்கிறேன். அந்த அந்த அவ்வளோ பெரிய பில்டிங் என் கைக்குள்ள அடங்குற மாதிரிடா. அடங்கிச்சா? அடங்கிச்சா? நல்லா அடங்கல. அடங்கலையா? நானும் யாருக்கும் அடக்காதவன். அதனால பில்டிங்கும் அடங்காதது. இதெல்லாம் வந்து பில்டிங் அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. நான் எனக்கு ஒரு திடீர்னு ஒன்று தோணுச்சு. இப்போ அப்படியே இப்படி சுற்றுறேன் பாருங்களேன். எவ்வளோ பில்டிங் ஹைட்டாக இருக்குது பாருங்களேன். அப்படியே இங்கே சுற்றுறேன் இங்கே பாருங்களேன். எல்லாமே எவ்வளோ ஹைட்டு. இப்போ திடீர்னு இப்போ நான் கார் ஷாப்பிங் விட்டுட்டு போயிட்டேன். கார்லேயே நான் வந்து திடீர்னு லிஃப்ட் அப்படியே ஏதோ ஞாபகத்தில் ஃபோன் பேசினேன். அப்படியே 50வது 40வது மாடி போயிட்டேன். அதுக்கப்புறம் திடீர்னு ஐயோ நம்ம காரு சாமி விட்டுமே அப்படின்னு சொல்லி லிஃப்ட் அமுக்குறோம். அது பார்த்தா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. டக்குன்னு அது எப்படி வரும்? நம்ம 50வது மேலேருந்து குடு ஓடி வரதுக்குள்ளே எவ்வளோ கார் எடுத்துட்டு ஓட்டாடா என்ன பண்ணுறது? ஐயோ முடிதானோ. இங்கே பாருங்க, நான் இன்னொன்று சொல்கிறேன். என்னன்னா இதுதான் ஹைட்டான பில்டிங். இதுக்கிட்டே நம்ம பேசுவோம். ஏன்னா நம்ம வந்து ஹைட்டை பற்றி பேச போகிறோம். என்னதான் நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தலை கனமாக இருந்தால் நம்ம அந்த பில்டிங் மாதிரி டமால் ஊந்துருவோம். புரியுதா? தலை கனம் இல்லாமல் நம்ம வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம். நம்ம கம்பீரமாக தரையிலே நிற்கலாம். This is the moral of the story. Come on, let's go to the next world. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மலேசியாவில் ரொம்ப பழமையான ஒரு மசூதியை பார்க்கறதுக்காக நம்ம வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சொன்னேன் பார்க்கறதுக்கு. இருங்க உங்களுக்கு நான் திருப்பி காட்டுறேன். இங்கே வந்து இவங்க தான் வரணும் அவங்க தான் வரணும்னுலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ட்ரெஸ் கோட் கரெக்டாக போட்டு வந்துட்டோம்னா நம்ம வந்து வரலாம். அப்படி நம்ம ட்ரெஸ் கோடிங் கொஞ்சம் தப்பாக இருந்ததுன்னா அது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்க. ஸோ அதை நம்ம போட்டுக்கிட்டு நம்ம வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இதுவாக இருக்கும். ஷார்ட்ஸ்லாம் போட்டு வந்தால் ஆமாம் அந்த மாதிரி ட்ரெஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே வரணும்னா உள்ளே வந்து நம்ம ஆன்லைனில் வந்து QR கோட் ஒன்று இருக்குது. அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து ரெஜிஸ்டர் நம்ம வந்து பண்ணிவிட்டு எத்தனை பேர் வருமோ அதை போட்டுட்டு நம்மளை உள்ளே வர சொல்கிறாங்க. டிக்கெட்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் கூட பர்மிட்டட் தானா. ஸோ இங்கே போட்டிருக்குது. ஸோ எல்லாமே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, இந்த மசூதியோட பேரு ஜமிக் மசூதி. 1909ஆம் ஆண்டு இந்த மசூதியை கட்டியிருக்காங்க நண்பர்களே. கோலாலம்பூர்ல ஃபர்ஸ்ட் ஒரு மசூதி இருந்ததுல அந்த மசூதி இந்த இடத்துல தான் இந்த ஜமிக் மசூதியும் இருக்கு. பிரிட்டிஷ் வந்து மலேசியாவை ரூல் பண்றாங்கல்ல 1874 அப்போ இந்த இடத்துல தான் பிரிட்டிஷ் அவங்களோட ஃபர்ஸ்ட் கொடி ஏத்தின இடம். கோலாலம்பூர்ல ஃபர்ஸ்ட் பிக்கெஸ்ட் மசூதினா இந்த ஜமிக் மசூதி தான்.
கைஸ் நம்ம இங்க பார்த்தோம் பெரிய மசூதி செம்மையா இருந்துச்சு பார்க்கறதுக்கு மாதிரி பிரம்மாண்டமா ஒரு மாதிரி செம டிசைனா இருக்கு அது எப்படி சொல்றதுன்னே தெரியல பார்க்கறதுக்கே நல்லா சூப்பரா இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம் இதுதான் மசூதி பாருங்க ஒரு புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல மலேசியால இது வரைக்கும் எங்கேயுமே வந்து இந்த வீடியோல காட்டக்கூடாது அப்படின்னு எதுவுமே சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்து வீடியோ எடுத்துக்கலாம் நீங்க காட்டலான்ற மாதிரி சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நிறைய இடத்துல வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படிலாம் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க அதுதான் ஒரு மாதிரி இருக்கும் ஐயோ என்னடா இவ்வளோ தூரம் வந்து நம்மளால வீடியோ எடுக்க முடியுன்ற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனால் இந்த இடத்துல யாருமே எதுவுமே இது வரைக்கும் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஃபோட்டோ ப்ரொஹிபிட்டடு அப்படின்னு ஃபோட்டோ வந்து பர்மிட்டடுன்னா இங்கே வந்து போட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனால நல்லா இருந்துச்சு நல்லா வீடியோவை எடுத்துப்பேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க ஸோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க மனம் நிம்மதி கிடைக்குது பை திடீர்னு இந்த இடத்துல நிறைய பில்லர்ஸ்லாம் இருக்குது ஒரே இடத்துல எவ்வளோ பில்லர்ஸ் பக்கத்துல இருக்குது ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்கன்னா இருக்கீங்களா இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கைஸ் மலேசியாவில் நம்ம இந்த ரூம் இருந்ததுல இந்த ரூம்லேருந்து நம்ம எப்போ வீடியோ பெற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்ன நான் ரூம் செக் அவுட் பண்ணிட்டு மலேசியாலேருந்து கிளம்புறீங்களா நீங்கள் கேட்பீங்க ஆனால் கிடையாது இந்த ரூம்ல இருந்து செக் அவுட் பண்ணிட்டு நம்ம இதுக்கப்புறம் இன்னொரு பெரிய ஒரு ரூமுக்கு நம்ம போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பார்த்துட்டே இருக்கேன் இங்கே செக் அவுட் பண்ணிட்டு நைட் நம்ம போய் அந்த இன்னைக்கு ஈவினிங்குள்ள நம்ம அங்கே போயிட்டு சில இடங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ரூமை செக் பண்ணிடுவோம் அதுவும் என்ன தெரியுமா 4 ஸ்டார் ஹோட்டல் மலேசியாவில் 4 ஸ்டார் ஹோட்டல் பாடணும் உங்களுக்கு எப்படி இருக்கணும் ஆசையா இருக்கா எனக்கும் அதே ஆசையாக தான் இருக்குது ஸோ அப்படியே நம்ம போயிட்டு ரூமே காலியாக இருக்குது போஸ் எங்கன்னு நீங்கள் வந்து கேட்பீங்க போஸ் கீழே சாப்பிட்டுக்கிறான் நானும் சாப்பிட்டு தான் வந்தேன் இன்னைக்கு வந்து இட்லி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஏப்பா நேற்று வந்து நம்ம முருகரை பார்க்க போகிறோன்றதுனால நம்ம வந்து வெஜ்ஜு தான் சாப்பிட்டோம்ல நல்ல வேலை வெஜ்ஜு சாப்பிட்டுன்ற மாதிரி இருந்தது இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடலான்னு போய் பார்த்தா ஃப்ரைடு எக்குன்னு ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருந்துச்சு சரி ஃப்ரைடு எக்கு என்னவா இருக்கும் எக்கில் எப்படா ஃப்ரைடு அப்படின்னு போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆம்லேட்டு அப்புறம் பார்த்தா ஆம்லேட் ஃப்ரைடு எக்கா ஓகே ஆமாம்ல எண்ணெயில் போட்டு தான் இது பண்ணுவாங்க ஃப்ரைடு அப்படின்னு ஆச்சு அதுக்கப்புறம் வந்து சிக்கன் சாசேஜ்னு ஒன்று இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதை எடுத்து வாங்கிட்டு ஏன்டா வாங்கணுன்ற மாதிரி இருந்தது அது ஒரு மாதிரி குட்டி குட்டியாக இருந்தா ஒரு வாங்கி எடுத்து வச்சேன்னா போக முடியல எல்லாரும் இருக்கிறாங்க அது மெல்லவும் முடியல ஐயோ நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அதுக்கப்புறம் அதையும் நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் இட்லி ஃப்ரெண்ட்ஸ் இட்லி ஐயோ ஐயோ நம்ம ஊரில் சரவணா பவனு அப்புறம் சுப்ரபா இந்த மாதிரி ஹோட்டல்லாம் இட்லி கிடைக்கும்ல வெஜ்ஜு ரெஸ்டாரண்ட்டில் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது பஞ்சு மாதிரி சட்னி சாம்பார்லாம் வேற லெவலு அண்ணன் வந்து ஃப்ரைட் ரைஸ்லாம் போட்டு சாப்பிட்டானா அது வந்து நிறைய பெப்பர்லாம் போட்டு ஒரு மாதிரி இருந்தது அதனால எதுவுமே நான் எடுத்துக்கல வெறும் 6 இட்லி சாப்பிட்டேன் ஆம்லேட் சாப்பிட்டேன் அவ்வளோதான் அப்போ போஸ் என்ன கீழே சாப்பிட்டுக்கிறானா இல்லை அதில் தான் ஒரு விஷயம் அவன் சாப்பிட்டு தான் இருக்கிறான் நான் குடுகுடுன்னு டீடி வயிற்ற கொஞ்சம் லைட்டாக கலக்குது நான் பாத்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு பாத்ரூம் போகிறதுக்காக வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அது என்னன்னே தெரியல அது நம்மளோட மன பிராந்தின்னு நினைக்கிறேன் வந்தால் பாத்ரூமே வரல ஆனால் பாத்ரூம் வர மாதிரியே இருந்தது அப்புறம் குடுகுடு ஓடி வந்து பார்த்தா பாத்ரூமே வரல இதுதான் உலகன்றது புரியுதுங்களா ஸோ ஃபுட்டு ஏன் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை கிடையாது நமக்கு வந்து அது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு டேஸ்ட் வேற இல்லை இவங்களோட ஃபுட் டேஸ்ட் வேற இல்லை ஸோ அதனால நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகும்போது நமக்கு அது பிடிக்க மாட்டேங்குது அதனால் நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது அது வந்து பிடிக்க மாட்டேங்குது நமக்கு அது செட் ஆகலை அதுதான் உண்மை நிறைய பசங்க சின்ன பசங்களாம் அந்த சிக்கன் சாசேஜ் நல்லா ஸ்பூன்லாம் குத்தி அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிறாங்க நமக்கு அது ஒத்துக்க மாட்டேங்குது ஸோ இதுதான் நம்மளோட இன்னைக்கு காஸ்டியூமு பிளாக் அண்ட் பிளாக்கு ஷூ மட்டும் ஒயிட்டு சிக்கன் ஐயோ பின்னாடி கருப்பாகுது காலுக்கு கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஆன் பண்ணியிருக்கியா போகிறோம் என்னை தட்டாதரா இருக்கிறோம் போகிறோம் சார் இல்லை அதுக்குன்னு அதனால நான் வந்து வேலை வாங்குறேன்னு கிடையாது அதெல்லாம் கட் பண்ணுறேன் அதனால வந்து இப்போ நான் வேலை வாங்கணுன்றதுக்காக இது பண்ணுவீங்க சொல்ல சரியில்லை ஏன்டா எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துன்னு டேய் அதெல்லாம் ஒரு மெமரிஸ்டா டெக்னாலஜியா சொல்லு நெக்ஸ்ட் பிளேஸில் உங்களை சந்திக்கிறோம் பாய்